ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திருவண்ணாமலை வாக்கு சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே ஒரு ஆன்மீக அதிசயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஸோ நிறைய பேர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டத்துக்கு காரணம் தெரியாமே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டத்துக்கு மெயின் காரணமே நம்மளுடைய கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு கஷ்ட நஷ்டங்கிறது ஏற்படும். அது மாதிரி கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெறும்போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் இந்த ஜூன் கடைசியாக கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் என்ன கஷ்ட நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கிரகங்கள் மெயினாக உங்களுக்கு சாதகமாக அமைந்தால் எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்படும். அதோடு பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் விடிவு காலம் கிடைக்கும். ஸோ பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் விடிவு காலம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மீனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அதிசயத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்லும். அது என்ன அதிசயம்னா சிவன்மலை கோவிலுடைய அதிசயம். சிவன்மலை கோவிலில் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு பெட்டியானது இருக்குது. இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த தாக்கம் ஏற்படுவது எப்படி உறுதியாக முருகப்பெருமான் நமக்கு சொல்கிறாரோ அதுபோல தான் கிரகங்களால் நமக்கு உறுதியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த அதிசயமான கோவில் பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ உத்தரவு பெட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். முருகன் என்று சொன்னாலே அவர் அதிசயமானவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் பண்ணக்கூடிய நிறைய அதிசயங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ முருக பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த கோவில் பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த கோவில் சிவன்மலை என்று சொல்லப்படக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலுங்க. இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே அமைந்திருக்கு. இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க மேக்சிமம் யாரும் இருக்க மாட்டோம். இந்த கோவிலுடைய சிறப்பே முருகனுடைய உத்தரவு பெட்டி தான். இந்த உத்தரவு பெட்டியில் முருகரே உத்தரவு கொடுக்கக்கூடிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். அப்படி பூஜை செய்யக்கூடிய பொருள் தான் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் எல்லா பொருட்களுமே வைத்து பூஜை செய்யப்பட்டது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இப்போ என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வைக்கப்பட்டிருக்கு. அதோட தீர்த்தம், அதுக்கப்புறம் பிரம்பு, இந்த மாதிரிலாம் வைத்து பூஜை செய்யப்பட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வைத்து பூஜை செய்யப்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இந்த அதிசயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இந்த அதிசயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சிவன்மலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரசித்தி பெற்றது ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த உத்தரவு பெட்டி. ஸோ முருகப்பெருமான் பக்தர் கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்வது வழக்கம். அப்படி கடந்த மார்ச் 10ஆம் தேதி முதல் மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சப்பழம் இதெல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பரவிப்பாளையத்தை சேர்ந்த விவசாயி கதிர்வேல், இவங்களுக்கு வயது 50. இவருடைய கனவுல மண் கலசத்தில் தீர்த்தம், மற்றொரு மண் கலசத்தில் மண், ஏற்கலப்பை, பிரம்பு ஆகியவை வைக்க உத்தரவானது. இதனால் கோவிலில் இதை தெரியப்படுத்தி சுவாமியிடம் உத்தரவு பெற்ற பின் இப்போ இந்த பொருட்கள் பெட்டியில் வைத்து சிறப்பு வழிபாடானது செய்யப்பட்டு வருது. இதை பற்றி கோவில் சிவாச்சார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மண் கலசத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு வைக்கப்பட்டுள்ளதால் சமுதாயத்தில் இதன் தாக்கம் போக போக தெரிய வரும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த வகையில் தாக்கம் இருக்க வாய்ப்பு இருப்பதாக இந்த சிவாச்சார் குறிப்பிடுகிறார். அதோடு கோணம்பட்டி ஸ்ரீ குருகுல வேத பாடசாலை நிறுவனர் ஸ்ரீ நடராஜ சுவாமி இதை பற்றி என்ன கூறுறாருன்னா,
உலகம் முழுவதும் எத்தனையோ அசம்பாவிதங்கள், குற்ற செயல்கள், விபத்துகள், போர்கள் நடந்து வருது. அத்தகைய போர்க்குணங்களையும் குற்ற செயல்களையும் ஒடுக்கவே பிரம்பு கொண்டு முருகப்பெருமான் எச்சரித்துள்ளார். சித்தப்பிரமைக்கு தீர்த்தம் வழங்கப்பட்டிருக்கு. மழை பெய்து விவசாயமும் தொழிலில் சிறக்கும் என்பதன் அடையாளமாகவே ஆண்டவர் உத்தரவு இப்ப பார்க்கப்படுவதாக கூறியிருக்கிறார். அவர் கூறினது போல விவசாயத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறது தெரிய வரல. ஆனா விவசாயத்துல மேக்சிமம் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது மட்டும் குறிப்பிடப்படுமாறு தெரியப்படுது. ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தரவு பொருள். ஸோ இந்த கோவில் பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்னங்க, உங்களுக்கான பலன்கள் தான். இப்போ கிரகங்கள் இப்படி அமைகிறதுனால உங்களுக்கு உறுதியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க உறுதியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க என்ன பலன் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனராசி நேர்களே, இந்த கிரகநிலைகளை கடைசியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை ராசியில் பதியுது. ஸோ இது அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஆதரவு தருவோரின் எண்ணிக்கை கூட அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடு அகலும். மெயினாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு மகிழ்வது உங்களுக்கு அமையும். பொருளாதார நிலை கூட உச்சம் பெறும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும். குறிப்பாக உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை வழங்குவார். அதனால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கிறது வரும். குறிப்பாக செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் இப்போ சஞ்சரிக்கும் பொழுது தனவரவு தாராளமாக வந்து சேரும். தொழில் முன்னேற்றத்திற்கு முதலீடு செய்ய கேட்ட இடத்துல தொகை கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் ஒற்றுமை திருப்திகரமாக அமையும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். இதுவரை மற்ற சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை பெற்றோர் உங்களிடமும் காட்டுவாங்க. பூர்வீக சொத்துக்களை வைத்து கொள்ளலாமா, கொடுத்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க. நட்பாய் நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் இது என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. அப்புறம் கடக ராசியில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாரு. அவர் கொஞ்ச நேரத்தில் சிம்ம ராசிக்கு செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 8ஆவதுக்கு அதிபதியான அவர் 6ஆவது இடத்துக்கு வருவது யோகம்தான். கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பலன்கள் வரப்போகுது. எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் சம்பவங்களும் நடைபெறும். உத்தியோகத்தில் திடீர் பதவி உயர்வு, திராவிய லாபமும் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கூட அடுக்கடுக்காக வந்து சேரும். பழைய கடன்கள்லாம் பைசலாகும். மாற்று மருத்துவத்தால் உடல்நல சீராகும். இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க. அப்புறம் ஃபைனலாக மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரயதிபதியாக விளங்குபவர் சனி பகவான். விரயதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் லாபாதிபதியாகவும் சனி பகவான் இருப்பதால் பண நெருக்கடி அதிகரிக்கும். கடன் கைமாறு வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். உங்கள் ராசிக்கு 3, 7, 10 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே உடன்பிறப்புகளுடைய குணங்களில் மாற்றம் ஏற்படும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. கல்யாண முயற்சியில் தாமதம் ஏற்படும். கடமையில் தோய்வு ஏற்படும். தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். பெற்றோருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோக மாற்றம் உள்ளதை கண்டிப்பாக வாட வைக்கும். இந்த மாதிரி தாங்க நடக்க போகுது. பல கிரகங்களால் உங்களுக்கு என்னென்ன துயரங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். பொதுவாக சொல்லணும்னா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார். கலைஞர்களுக்கு நல்ல தாள்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு விருதும் பாராட்டும் உண்டு. பெண்களுக்கு மனக்கவலை தீரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஸோ இதுதாங்க பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் வந்து பார்க்கட்டும். கண்டிப்பாக வந்து மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.